அன்பான தண்ணி தரமா குவாரிட்டு வந்தேன். ஆமாங்க, மண்பான தண்ணி தான். அப்பா எப்பவுமே ஃபுல்லாக்கி தான் வச்சிருப்பாங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கும், குடிங்க. நம்ம வீட்டுக்கு போறேன்னா முதல்ல ஒரு மண்பானை வாங்கி தண்ணி ஊத்தி வைக்கும், சரியா? சரிங்க. நீங்க கொடைக்கானல் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம்னு பார்த்தா சர்ப்ரைஸா நீங்க அப்பாவை பாக்குறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அத்தை எதுவும் சொல்லிடக்கூடாதுலாங்க. நம்ம வீட்டுக்கு போறாம பேசாம அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கறாள அப்படின்னு. சொன்னதானே தெரியும். நீனும் முச்சு விட்டுறாத, நானும் முச்சு விட்டுற மாட்டேன். யாழ்னி, நீனும் உங்க அப்பாவை பார்த்து நாளாச்சலாமா? உனக்கும் பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல? அதான் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாமே அப்படின்னு தான் சரி வர வழியில இங்க அப்படியே இறங்கியாச்சு. எங்க அம்மா என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ எதுக்கு அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? இங்க வந்தமா சந்தோஷமா இரு. சரி மாமா கால் பண்ணிடுமா? வேண்டாங்க, அப்ப வரக்கூடிய டைம் தான். சரி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பாப்போம். அப்படின்னு கால் பண்ணி பேசுவோம். நான் பாக்குறது கனவா நெசமா? மாமா, நீங்க பாக்குற நெசம் தான், பயப்படாதீங்க. என்ன மக்களே, ஊருக்குள்ள போயிருந்தியா? திடுப்புன்னு இங்க நின்னுட்டு இருக்கியா? அதுவும் வீட்டுக்குள்ள இருக்கியா? ஆமா, கதவை யாரு திறந்தா? எனக்கு ஒண்ணுமே வாடலையே. கையை விட மாட்டேன், காலை விட மாட்டேங்க. 2 பேரும் பார்த்தோன்னா அப்பா கொடைக்கானல் போயிட்டு அப்படியே உங்களை பாத்துட்டு போனோம்டாப்பா. அப்படியே நேரடியா இங்கேயே வந்துட்டோம். வீட்டுக்கு கூட போலப்பா. சாவி வர வெளியில நீங்க அந்த செடி கீழே பூத்து வச்சிருப்பீங்களா, அங்கிருந்து எடுத்து கதவை திறந்து சரி நம்ம வெயிட் பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சு வெயிட் பண்ணோம். சரி நீங்க வரலன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போன் அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் வந்துட்டீங்கப்பா. அப்படியே மக்களே, ரொம்ப சந்தோஷம். நல்லா சுத்தி எடுத்து பாத்துருந்தீங்களா மக்களே? ஆமாப்பா, நல்லா பாத்துட்டோம். சூப்பரா இருக்குப்பா கொடைக்கானல். அடுத்த வாட்டி போகும்போது நீங்க அத்தை எல்லாரும் சேர்ந்து போலாம். என்னத்த போவேன், நீங்க பார்த்தா அதே போதும். இருங்க மக்கா, நான் வந்து சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு ஓடியாரேன். ஐயா ஒண்ணு வேண்டாம் மாமா, இப்பதான் வரும்போது ஹோட்டல்ல நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு வந்தோம். வந்தோன்னு உங்க வீட்டுல இருக்க மண்பான தண்ணி வேற என் பொண்டாட்டி குவாரி தந்தா. சூப்பரா இருந்து நல்ல ஒரு செம்பு நிறைய குடிச்சாச்சு. வயிறு அங்கேயும் நவள முடியாது, இங்கேயும் நவள முடியாது. அப்படி இருக்கேனா ஒண்ணு வேண்டாம் மாமா. வரும்போது இருங்க, அப்பவும் இந்த கொஞ்சம் கழிச்சு போலாம். நாட்டுக்குடி வாங்கிட்டு ஓடியாரேன். அளவுல குழம்பு வச்சு வைக்க 2 பேரும் சாப்பிட்டு எடுத்துட்டு போலாம். இருக்கட்டும் மாமா, யாராவதுல அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அப்ப நீங்க நாட்டுக்கோழி எடுத்து வைங்க. குழம்பு வச்சு இருந்து சாப்பிட்டுட்டு 2 நாள் இங்க தங்கிட்டு தான் போவோம். எல்னி, அந்த பேக் எங்க? இந்த இருக்குங்க. எங்க மாமா, ஊருக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், எடுத்துக்கிடுங்க. அப்பா சாக்லேட்லாம் இருக்குப்பா, சாப்பிடுங்கப்பா. நான் என்ன பச்சை பிள்ளையா சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? இங்க சாப்பிடுங்க மக்களே. இருக்கட்டும் மாமா, சின்ன பிள்ளைங்க தான் சாக்லேட் சாப்பிடணுமா? பெரிய ஆளுகளும் சாப்பிடலாம். இது ஹோம்மேட் சாக்லேட், சூப்பரா இருக்கும் டேஸ்ட். பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்க. என்ன மாமா? சரியா, ரொம்ப சந்தோஷம். ஊர்ல அம்மா சித்தி எல்லாரும் பிள்ளைவா மாப்பிள்ளை எல்லாரும் சவிக்கும் ஐயா? எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. நீங்க தான் வீட்டுக்கு வரவே மாட்டேங்க. 2 நாளாவது வந்து தங்கிட்டு போங்க மாமா. ஆரையா, ஒரு நாள் வாரேன். இந்த வயலுக்கு போக வேண்டிய பத்தியா, களை பறிக்க வேண்டி இருக்கு, வேலை வேற கிடக்கு பத்தியா, அதான் அங்க இனிமா அலைஞ்சிட்டு இருக்கேன். வருவேன்னா? சரி மாமா, நாங்க கிளம்பிடுமா? சரிப்பா, நாங்க கிளம்புறோம். சரி மக்கா, பாத்து எடுத்து போயிட்டாங்க. ஒண்ணுமே குடுக்கலையா எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஆமா, என்னத்த கொடுக்கணும்? உங்க பொண்ணையே கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு? சரியா, பத்திரமா பாத்து எடுத்து போயிட்டாங்க 2 பேரும். அப்பா நல்லா சாப்பிடுங்கப்பா, போயிட்டு வரேன்ப்பா. சரி மக்களே, நான் நினைச்சதோட என் பிள்ளைய 10 மடங்கு தங்கமா தாங்கக்கூடிய மாப்பிள்ள எல்லாம் கிடைச்சிருக்காரு எனக்கு. இதை விட எனக்கு என்ன வேணும்? இது போதும் எனக்கு. இந்த சந்தோஷத்தெல்லாம் பார்க்க என் பொண்டாட்டிக்கு கொடுத்து வைக்காம போயிட்டேன். இங்க இருந்தாலும் என் பிள்ளையும் மருமகனும் 100 ஆயுசோட இதே சந்தோஷத்தோட நல்லபடியா இருக்கணும். அதைத்தான் நானும் கடவுள்கிட்ட நித்த வேண்டிட்டு இருக்கேன். எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? சந்தோஷமா இருக்கு. சிரிக்கதானே செய்யணும், பின்ன அளவா செய்யணும். எங்க அம்மா வீட்டுக்கு வாரியா வரலேட்டி? எத்தனை தடவையா சொல்லுது? இதுதான் நம்ம ஊரு, இதான் நம்ம ஊருன்னு. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன், அதான் அமைதியா இருந்துட்டு இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கணும். நீ கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு எங்கேயோ தூக்கி காடாசி இருப்பேன். உங்களை விட என் மூஞ்சி மாறையும் சூப்பரா தான் இருக்கு. எப்படி 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 நானும் எங்க அம்மையும் போட்ட ஐடியா மோரக்கட்ட மாதிரி இருக்கு. என்ன சொன்னாலும் சரிதான், நான்லாம் அத பத்தி கவலையே பட மாட்டேன். டோன்ட் வரி, பீ ஹாப்பி. நான் எல்லாரும் டம்மி பீஸ், இவெல்லாம் ஒரு இளவுக்கு ஆக மாட்டா, இவெல்லாம் ஒரு வில்லியா, இவெல்லாம் ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு கலாச்சி ஆளுகளுக்கு நடுவுல பாத்தேரவை அவளை ஒரே செகண்ட்ல காலி பண்ணுனேன்னு. அவ இனி எனக்கு அடிமை, எங்க அம்மா சொத்தவள சொர்ண கிளிக்கு அடிமை. நீ திருந்திக்கிட மாட்டா, உன்னை திருந்த வைக்கணும் நான் நினைச்சேன். நீ திருந்திக்கிட்ட மாட்டா போல இருக்கு. யாரு எங்களை திருத்த போறேரா? முதல்ல உமர நீரே திருத்திக்கணும். எனக்கு சிரிப்பா வருது, என்ன சொல்லன்னு தெரியல. சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே ரெக்க கட்டி பறக்க மாதிரி இருக்கு. எங்க அம்மா கில்லாடி சொத்தவள சொர்ணக்கிளி அந்த சில்வண்ட லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பா. இல்லாத செய்மையும் என் மோவள என்னடி சொன்ன, அவ வீட்டை விட்டே விரட்டிட்டேடி அப்படி சொல்லி வாங்கியிருப்பா. எங்க அம்மா போடல, அவ கெதி கலங்கி நின்றுப்பா. இனி அவ வாய் பேசட்டும், அந்த சில்வண்ட வாயை திறக்கட்டும். கீச்சிங் பண்ணல, அந்த வாயை திறக்க முடியாதுன்னு. நீ என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. எங்க அம்மா போட்டதுல அலறிட்டாளாவா.
அங்க இருந்து இப்ப அலறி அடிச்சு வரவா பாருங்க என்ன தேடி தெரு தெருவா ஓடி எடுத்து இறங்கி எடுத்து இங்க வந்து என் கால்ல விழுந்து என்னீ என்ன மன்னிச்சிருங்க என்னீ என்ன மன்னிச்சிருங்க உங்க மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாம் தயவு செய்து இங்க வந்து இருங்க இனி ஜென்மத்துக்கு உங்க மாமியார் வீட்டுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு நான் அடிமையா என்ன சேவனாலும் செய்வேன் அப்படின்னு அலறி அடிக்கிட்டு வாராளா இல்லையான்னு பார்வை யாரு அவதானே வருவா. எனக்கு எதிரி வேற யாரும் இல்ல வை நீர்தான் அடியே உன் அவமானத்துக்கு அளவு இல்லாம போச்சு. உன் ஆட்டம் அதிகமாயிட்டு என்னைக்கு அடங்க போகுதுன்னு தெரியல. என்ன ஆட்டம் பரதநாட்டியமா குச்சிப்புடியா வேற என்ன ஆட்டம் வை சொல்லுங்க. அண்டெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்படி அந்த சில்வண்டு தேடி எடுத்து தெருவான ஓடி வர வைப்போம். இங்க தானே இருக்கோம் கரெக்டா இந்த தெரு வழியா தானே வரணும். எங்க போனாலும் இந்த தெருக்கு தான் வந்து சேரணும். வேற வேற ஆயிட்டு இருக்க அந்த சில்வண்டு எப்படினாலும் தெருவோட அழுதுட்டு கிளம்பி இருப்பா. எங்க நான் போனேன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்க ஓடி வருவா. அண்ணா ஓடி வரையா ஓடி வர வந்துட்டாயா வந்துட்டா. யோ வாயை படுத்து நிக்கரு பாரு இந்த கண்கொள்ள காட்சி இப்ப பாரு என்ன நடக்கும்னு. ஆகா 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 என்ன மன்னிச்சிட்டேனே ஒரு வார்த்தை சொல்லுங்க அண்ணி தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அண்ணி ப்ளீஸ் அண்ணி நல்லா இருப்பியா நீங்க வெளிய போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்க அம்மா. ஒருவேளை அப்படி நான் ஏதாவது காரணமா இருந்தனா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க உங்க மாமியார் வீட்டுக்கு காலம் முழுக்க போவே வேண்டாம் அண்ணி போக வேண்டாம். நம்ம வீட்லயே வந்து இருங்க அண்ணி. உங்களை நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். உங்களை நான் எதுக்கு என்ன சொல்ல போறேன். வீட்டுக்கு வாங்க அண்ணி வீட்டுக்கு வாங்க. தங்கச்சி இங்க வந்து கால பிடிப்பா தெருல எல்லாரும் நினைக்கிட்டோன்னு கடைசில வீட்டுக்கு போனா என் சங்க நெரிப்பேன். வரமாட்டேன்னா நான் வரமாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரிதான். தலைகீழ நின்று தண்ணியை குடிச்சாலும் சரிதான். நான் வரமாட்டேன் டி. நான் வரமாட்டேன். நான் என் மாமியா வீட்டுக்கு வரேன் டி. போட்டி கனவட்டி காணுதா எங்க போனா இங்க தானே கால் கிட்ட கிடந்து மன்றாடிட்டு கிடந்தா. வாங்க நீனு ஆளை காணல. என் பொண்டாட்டிக்கு முத்திட்டு போல இருக்க. யாருடி உன் கால்ல வந்து விழுந்தா? யாரு விழுந்தா சொல்லு. சை கனவா. யோ பார்வை அங்க பாத்தேரா என்ன நடக்குன்னு யாரு வரான்னு. இப்ப பார்வை ட்விஸ்ட். வாட்டி நீ நான் புருஷன் நீ புருஷனாட்டி வாட்டி. ஆகா என் கண்ணை இழுத்துட்டு வந்து என் கால்ல டொபக்கடின்னு போட போறான் பொண்டாட்டிய. அதுக்கப்புறம் தானே இருக்கீங்க அன்னைக்கு கச்சேரியே. இங்க நிக்க அவன் எங்க கூட்டிட்டு போறான். என் கால்ல எல்லாம் வைக்கணும். என்ன யார கூப்பிடுத? என்ன ஒன்றுதானே கூப்பிடுதே. வேற யார அண்ணன்னு உரிமையோட நான் கூப்பிடுவேன். என்ன சொல்லு. இல்லனே நான் இங்க தான் நிக்கேன். இல்ல எனக்கு என்ன வந்துச்சு. இல்லனே நான் இங்க தான் நிக்கேன். இங்க தான் நிக்கேன். எனக்கு காது கேக்கு. நீ சொல்லதும் கேக்கு. நீ நிக்கறதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ நில்லு நடுத்தரல நிக்க. அதுக்கு என்ன வந்துச்சு. யோ கூமுட்ட நான் ஒழுங்கா தானே பேசுதே. இது வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. அப்படியே மெயின்டைன் பண்ணு. இங்க நிக்கன்னு சொல்லு. அப்பதான் உங்க அண்ணே உங்க அண்ணியா அப்படியே கால்ல விழ வைப்பா. இப்பதான் வை எனக்கு கரெக்டா சப்போர்ட் பண்ணதே இருக்கு. நான் உன் பக்கத்துல தானே நின்னுட்டு இருக்கேன். கிட்டே நின்னுட்டு இருக்கேன். பாத்தீங்க என் கால் கூட என்னதான் இருக்கு. உனக்கு கிறுக்கவே அளவிடோ. என்னனே அப்படி சொல்லுத. என்னே நீ இருக்க கோபத்தை பார்த்தா எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுனே. அம்மா சொல்லிருப்பாளே என்ன உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு விரட்டிட்டானு. அதுக்கு தானே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட்டு வந்திருக்க. இன்னும் இருக்குனே என் காலு. கூட பிறந்த பாவத்துக்கு சும்மா விட்டுட்டு போறேன். பேசாம பேரு நானும் என் பொண்டாட்டியும் தனி கொடுத்து போறோம். என்னடா செல்லக்குட்டி உன்னால நடக்க முடியலையோ? மாமா எதுக்கு இருக்கேன்? மச்சான் சூப்பரா சம்பவம் செஞ்சிட்டியே. பெஸ்ட் ஆஃப் லக். பாவி மக்கா என்ன பெரிய கோழி. மைனியா தப்பா நினைச்சுக்கிடாதீங்க மைனியா. என்னடா இவ இலைக்கு மேல ஒரு காஞ்ச புரட்டை வச்சிருக்கல. அதுக்கடியில ஒரு பெரிய பிரியாணி பொட்டலமே வச்சிருக்காள. அவிச்ச முட்டை பவுரிச்ச கோழி வந்தது போனது சப்பு சவறுன்னு அள்ளி வச்சிருக்காளன்னு சொல்லி நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க மைனியா. காய்ச்சல் வந்து ஒரே பொறி பொறின்னு பொறிச்சு தள்ளிட்டு குளிர் தூக்கி தூக்கி அடிச்சு ஆஸ்திரி பாமாட்டேன்னு தான் கிடந்தேன். கடைசியில பார்த்தா என் புருஷன் இழுத்து கொண்டு போயிட்டாரு. புது ஆஸ்பத்திரி வந்திருக்கிட்டி அதுதான் உனக்கு சரியா இருக்கும். நல்ல டாக்டரா இருக்காரு நல்லா பாக்காரு. ஊசி இல்ல மருந்து இல்ல எந்த மாயமும் இல்லன்னாரு. நான் வேற ஊசிக்கு பயப்படா. இது வேற ஊசி இல்லன்னு சொன்னாரா. அந்த சரின்னு சொல்லி தைரியமா போனேன். போகும்போதே நடக்க
பிஸ்கட் கூட கழில ஆட்டோல தூக்கி விட்டு தான் என்ன கொண்டு போனாவோ. எப்பாவி மக்கா என்ன போய் சொல்லுதா? அவர் என் நாடி துடிப்ப வச்சே கண்டுபிடிச்சு விட்டாரு. அம்மா உனக்கு வந்திருக்க காய்ச்சல் வந்து சிக்கன் குனியா 2.0 புது விதமா சிக்கன் குனியா வந்திருக்குமா இப்போ அப்படின்னு சொல்லி விட்டாரு. என்னது சிக்கன் குனியா 2.0வா? ஆமாமா வாஸ்தி, அது டாக்டர் அப்படிதான் சொன்னாரு பாத்துடுமா. நல்லது சிக்கன் குனியா வந்து பாத்தியா? அப்போ எல்லாரும் கருவாட்டு குழம்பு வச்சு தின்னுங்க, அப்பதான் அந்த சிக்கன் குனியா போவும், கை காலு வலி எல்லாம் சரியாவும் சொன்னாவல. இப்போ சிக்கன் குனியா 2.0வுக்கு இந்த சிக்கன் குனியா 2.0வுக்கு சிக்கன் பிரியாணியை வச்சு நல்லா அவிச்ச முட்டை, நல்ல ஒரு பொரிச்சு கோழி, அதான் முழு சிக்கன் வச்சு நல்ல நைய நறுக்க திங்கணுமா. அப்படி தின்னாதான் அந்த காய்ச்சல் ஒழியுமா அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிவிட்டாரு. யார் அந்த காய்ச்சலுக்கு ஊசியோ மருந்தோ ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாதுன்னு அனுப்பி விட்டுட்டாரு. எனக்கு இந்த சிக்கன் பிரியாணி சிக்கன் எல்லாம் திங்கிறதுக்கு மனசு இல்ல. இருந்தாலும் என் புருஷன் தான் எல்லாத்தையும் வாங்கி விட்டு தந்துவிட்டு இதெல்லாம் தின்னே ஆகணும், இல்லைன்னா சரிப்படாது அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போயிட்டாருன்னாரு. நான் அந்த மனசு கேட்காம இது திங்கப்படாது, நம்ம பிரெட்டை தான் திங்கணும் காய்ச்சலுக்கு, என்னத்த சொன்னாரோ தெரியலையே. நம்ம எப்பவும் காய்ச்சலுக்கு பிரெட்டை தானே திம்போம் அப்படின்னு நினைச்சிட்டு வச்ச பிரியாணி அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு இறைய போட்டு அந்த அளவு பிரெட்டை திங்கச்சு திங்கலாம் தான் மைனியோ நினைச்சிருந்தேன். அந்த நேரம் பார்த்தா நீங்க வந்தியோ. மைனியோ எதுவும் நினைச்சுக்கிடாதியா மைனியோ, இவன் இப்படி தின்னு நல்ல உடம்ப வளர்த்துட்டு இருக்காளன்னு நினைச்சிடாதியா மைனியோ. நடந்த கதை இதான். என் புருஷன் தான் அந்த சிக்கன் பிரியாணியை வாங்கி விட்டு போட்டு தின்னு என் உசுர எடுத்தாரு. அப்பதானே மைனியோ சரியா பண்ணாரு. சிக்கன் பிரியாணியை வாங்கி நொறுக்குதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு என்ன கம்பி கிட்ட கதையெல்லாம் சொல்லுதா பத்தியா? இவளுக்கு சிக்கன் குனியா 2.0வா? நம்ப முடியாம இருக்கு. பைத்தியக்காரி எங்க கிடைச்சான்னு கதை விட்டுட்டு இருக்கா கதை. இவளுக்குலாம் எங்க நாத்துக்கு ஒரு நாள் வச்சேனே ஆப்பு, ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ்னு, அந்த மாதிரி ஒரு ஆப்பை வைக்கணும்.